ஸ்பேஸ்ல ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா? மாட்டிக்கிட்டோம், நம்மளால தப்பிக்க முடியாது, திரும்ப பூமிக்கு போக முடியாதுன்னு ஸ்பேஸ்ல இருக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நைட் அழுதுருக்கீங்களா அப்படின்னு? ஸ்பேஸ்ல இருந்து நம்ம இந்தியாவை பார்க்கும்போது நம்ம இந்தியா பார்க்கறதுக்கு வெல்கம் பேக். நான் ஜோயல், யூ ஆர் ஓவர்ட் ஜோஸ் விஷன். இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா ஆஸ்ட்ரோனட் சுனிதா வில்லியம்ஸ் லாஸ்ட்டாக அவங்க போன ஸ்பேஸ் மிஷனில் அவங்க போன ஸ்பேஸ் கிராஃப்டோட 5 த்ரஸ்டர்ஸும் ஃபெயிலியர் ஆகி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISSல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி அவங்கள திரும்ப ஏர்த்துக்கு கூட்டிகிட்டு வந்தது நமக்கு தெரியும். ஸோ இதை தொடர்ந்து நாசாலேருந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு ட்ரிப் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்த இடத்துல நிறையா யூடியூப் சேனல்ஸுக்கும் மீடியாஸ்க்கும் இன்டர்வியூஸும் பாட்காஸ்ட்டும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க பண்ண ஒரு பாட்காஸ்ட்டில் ஸ்பேஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவங்க எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, முக்கியமாக அவங்க அழுத நாட்கள் எது, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் எதுன்னு இப்படி எல்லாத்த பற்றியும் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் ஒரு 10 மினிட்ஸில் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக ஸ்பேஸில் ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து பல வருஷமாக போயிட்டு இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு சுனிதா வில்லியம்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதை அந்த வீடியோக்கு இடையில சொல்லியிருப்பேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்பேஸ், நாசா, ஆஸ்ட்ரோனட் இதுலலாம் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி இந்த பார்த்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் குழந்தையா இருக்கும் போச்சு இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு போகணும், ஆஸ்ட்ரோனட் ஆகணும், நாசால சேரணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் எனக்கு கிடையாது. ஏன் நான் பைலட்டாக இருக்கும் போது கூட அப்படி கனவுலாம் எனக்கு கிடையாது. ஒரு நாள் நாசாவோட ஜான்சன் ஸ்பேஸ் சென்டருக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நான் போனேன். அப்படி போன இடத்துல அங்கே அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங், அங்கே பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்குற நிறையா பேர் என்னோட நண்பர்கள், அவங்க கூட பேசி பழகும் போது அவங்களும் எனக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்படி நான் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போது தான் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி இந்த பார்த்து நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இதிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு நீங்கள் என்ன ஆக போறீங்க, உங்கள் வாழ்க்கையோட லட்சியம் என்ன, உங்கள் ஏம் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறது வந்து ஒரு சில்லியான கொஸ்டின்ஸ். நம்ம எல்லாருமே இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆங்ஸைட்டியும் தான் கொடுக்குமே தவிர அவங்கள மோட்டிவேட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்பேஸ் ப்ரோக்ராமை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இதை பற்றி படிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது உண்மையிலேயே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அவங்க போவாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இன்ஜினியரிங் தான் படிக்கணும், டாக்டர் தான் படிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு திணிக்காதீங்க. இன்ஜினியரிங்னா என்ன, டாக்டர்னா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது, ஒரு பேசிக்கான எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த பாதை தேர்ந்தெடுத்து அதில் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க கிட்ட கேட்குறது, ராக்கெட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி மென்டலி ஃபிசிக்கலி உங்களை எப்படிலாம் ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக நீங்கள் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி அது எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணணும். அதில் வந்து இன்டர்வியூஸ் நிறையா வைப்பாங்க, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு மிஷனுக்கு உங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதிலிருந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அதுக்கான ட்ரைனிங், ஸ்பெஷல் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா, அவங்க போகிற ஸ்பேஸ் கிராஃப்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகுங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி அதை எப்படி இவங்களே சால்வ் பண்ணலாங்கிற சொல்யூஷன்ஸை கொடுத்து அதுக்கு இவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு ஒரு கார் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் சென்னைக்கு போகிறதுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு டயர் பஞ்சர் ஆகிட்டா எப்படி பஞ்சர் ஓட்டணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் டயரே வெடிச்சிட்டா ஸ்டெப்னி டயர் எடுத்து எப்படி அதில் மாட்டணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த பிரச்சனை நடக்கும்போது உங்களால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் காருக்கு சொன்னேன், அதே மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்டில் என்னென்ன பிரச்சனைலாம் கிரியேட் ஆகுதோ அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற ட்ரைனிங்கை வந்து ஃபஸ்ட்டே இவங்களுக்கு கொடுத்து தான் அந்த ராக்கெட்டுக்குள்ளே உங்களை அனுப்புவாங்க. இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் பண்றாங்க, இது வரைக்கும் நீங்க ட்ரெயின் ஆகாத, எக்ஸ்பெக்டே பண்ணாத ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து உங்க ஜேர்னில கிரியேட் ஆயிருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவை நடந்த த்ரஸ்டர் ஃபெயிலியரை பத்தி சொல்றாங்க. 5 த்ரஸ்டரும் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. 1-2 த்ரஸ்டர் ஃபெயிலியர் ஆனா அதை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி நாங்க சிமுலேட்டரை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஆனா 5 த்ரஸ்டர் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்க கொண்டு போய் ISSல டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்ககிட்ட கேட்குற கொஸ்டின், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம், நம்மளால தப்பிக்க முடியாது, திரும்ப பூமிக்கு போக முடியாதுன்னு ஹோப்பை லூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்சல்யூட்லி நோ, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 1000கணக்கான பேர் எங்களுக்காக கிரவுண்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும் ராக்கெட் வந்து உடனேலாம் அவங்களால அனுப்பிவிட முடியாது. 6 மாதத்துக்கு ஒருக்க தான் ஒரு ராக்கெட் அவங்களால சென்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ராக்கெட்டை மேனுஃபேக்சர் பண்ணணும், அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது. ஸோ இது வரைக்கும் அப்படி ஒரு தாட் எங்களுக்கு வந்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பேஸில் இருக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நைட் அழுதுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோட ஃபேமிலியை தேடி, நான் வளர்க்குற டாகை தேடி
நிறைய நாள் ஃபீல் பண்ணி அழுதுருக்கிறேன். ஆனா லோன்லினஸ்ஸா இருந்தேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஸ்பேஸ்க்கு போற எல்லாருமே நாங்க ஒரு ஃபேமிலியா ஃபார்ம் ஆயிருவோம். அதனால லோன்லினஸ்ஸ ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனா என்னோட ஃபேமிலிய மிஸ் பண்ணி, நான் வளர்க்குற பெட்ட மிஸ் பண்ணி அழுதுருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஸ்பேஸ்ல இருந்து நம்ம இந்தியாவ பார்க்கும்போது, நம்ம இந்தியா பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னால நம்பவே முடியல. என்னால இந்தியன் ஓஷன்ல போற ஃபிஷிங் போட்ஸ பார்க்க முடியுது. அவங்க எதுக்காக அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்ஸ யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த லைட்ஸ்னால அங்க அந்த கடல்ல வந்து ஃபிஷிங் போட்ஸ்லாம் போறது வந்து நம்மளால விசிபிளா பார்க்க முடியுது அங்கருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்தியால வந்து சிட்டி சைடுல வந்து அதிகமான லைட்ஸ் யூஸ் பண்றதுனால, அந்த இடம் மட்டும் ஒரு டாட் மாரி தெரியுதாம். அந்த சுத்தி நல்லா வெளிச்சமா ஒரு டாட் மாரி தெரியுது. அந்த சரவுண்டிங் சைடு ஃபுல்லா கம்மியான லைட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு லைன் மாரி கனெக்ட் ஆகி, அடுத்த சிட்டிய பார்க்கும்போது அது ஒரு பெரிய டாட் மாரி தெரியுது. ஸோ இந்த டாட்லாம் அப்படியே இன்டர் கனெக்ட் ஆகுறது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு நர்வ்ஸ் வந்து இன்டர் கனெக்ட் ஆகும் தெரியுமா? இப்போ பாடியில இருக்கிற நர்வ்ஸ்லாம் வந்து இன்டர் கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கு பார்க்கும்போது. ரொம்ப அழகா இருந்துச்சு நைட் டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் டைம்ல ஹிமாலயாஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் குறிப்பா இந்த நம்ம இந்தியன் பிளேட் வந்து யுரேஷியன் பிளேட்ல மோதினதுனால தான் ஹிமாலயாஸ் கிரியேட் ஆச்சுன்னு நம்ம படிச்சிருப்போம். மோதினதுனால தான் 2ம் மெர்ஜ் ஆகி மேல அந்த ஹிமாலயாஸ் கிரியேட் ஆச்சுங்கிறத, அந்த பிளேட்ஸ் மோதி இருக்கிறத நல்லா பார்க்க முடியுது. விசிபிளா தெரியுது அப்படிங்கிறாங்க. அண்ட் அடுத்தது நெறைய பேரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேள்வி, ஸ்பேஸ்ல ஏலியன்ஸ் இருக்காங்களா? இல்லையா? இதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எர்த் வந்து ஒரு சின்ன ஸ்டார சுத்தி வந்திருக்கிற ஒரு சின்ன பிளானட். அப்படி இருக்கிறப்போ ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. அப்பனா கண்டிப்பா எர்த்த தாண்டி இந்த ஸ்பேஸ்ல இன்னொரு லிவிங் ஆர்கானிசமோ, லிவிங் கிரியேச்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குது. அது வந்து மனிதர்களா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. பாக்டீரியாவா இருக்கலாம். ஸோ அந்த மாரி எந்த அது ஃபங்கையா இருக்கலாம். இப்படி எந்த ஃபார்மட்லனாலும் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா லிவிங் ஆர்கானிசம் வாழ்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அவங்க கிட்ட ஸ்பேஸ்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட்னா எத சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அரோரா எனர்ஜி. இந்த அரோரா எனர்ஜினா வேற ஒண்ணும் இல்ல. நார்த்தன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லைட்ஸ் வந்து பின்லாண்ட், கனடா, ஸ்வீடன் இந்த மாரி இடத்துல மட்டும் தான் தெரியும். நம்ம பூமியில இருந்து ஸ்கைய பார்த்தா இந்த மாரி இடத்துல மட்டும் தான் இந்த லைட்ஸ உங்களால பார்க்க முடியும். அண்ட் இது மேல நெறைய பேர் அப்சஸ்டா இருக்கிறாங்க. இத பார்க்கறதுக்குன்னே நான் சொன்ன இந்த கண்ட்ரீஸ்க்குலாம் போறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த எனர்ஜி ஸ்பேஸ்ல கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ அந்த எனர்ஜி வழியா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போச்சு. அண்ட் அந்த டைம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எங்கள சுத்தி பிங்க், பர்பிள், கிரீன்னு அந்த கலர் கலர் லைட்ஸ்லாம் வந்தது. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமா இப்போ நான் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் இன்னும் நெறைய அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத பத்தி 1 ஹவர் 30 மினிட்ஸ் பாட்காஸ்ட்ல ராஜ்ஷா மணிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்குது. அத நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.